வணக்கம். வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்பவே ஹெல்த்தான அதுவும் வித்தியாசமான பக்கோடா ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது 1 கப் கம்பு மாவு எடுத்திருக்கேன், 1 கப் பொரிகடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி திருவுனது, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காயத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும், அதனால் நம்ம கைகளால் நல்லா அழுத்தி கலந்து விட்டுக்கிடுவோம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதில் நம்ம கடலை மாவு எதுவுமே சேர்க்கலை, கம்பு மாவும் பொரிகடலை மாவும் தான் சேர்த்துருக்கோம். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணியாகிடும். வெங்காயமும் தண்ணி விடும், அதனால் நம்ம ரொம்ப கவனமாகவே செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு அதுக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நம்ம ஆப்பச்சோடாப்பு எதுவுமே சேர்க்கலை, ஆனால் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, கைகளில் ஒட்டாமல் இருக்கணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு தேவையில்லை, இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், மாவு கையில் ஒட்டவே இல்லை, நல்லா வந்திருக்குது. எண்ணெய் காய வச்சுருக்கேன், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்போனா தான் நல்லா பொரிஞ்சு வரும். இது நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக வந்ததும் நம்ம எடுத்து தட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளோட பக்கோடா. எப்போவுமே கடலை மாவில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளோட கரும்பு மாவு பக்கோடா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. ஆப்ப சோடாப்பு சேர்க்காமல் செஞ்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும்னா ஆப்ப சோடாப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டான கம்பு பக்கோடா நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.